ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ரகுராம்ட்ட வந்து என் பொண்ணு லவ் பண்றாங்கிற விஷயத்த வந்து நம்ப கிஷோர் வந்து ஓப்பன் பண்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மாயா வந்து காதலிக்கிற பையன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டா. இந்த விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் வந்து பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். சந்தியாவும் அப்படிதான் ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கலாமா? டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப. ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொன்னாலாம் சரி வராது. சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் அமைதியா தானே இந்த குடும்பம் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம கிஷோர் வந்து யோசிச்சுட்டு நான் வந்து மாயாக்கு நல்ல விதமா ஒரு வரனை வந்து பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்களா? பையன் யாரு? வெளிநாட்டு பையனா? இல்ல உங்க ஊருக்குள்ளேயே வந்து தெரிஞ்ச பையனா? அப்படின்னு சொல்றாங்க. பையன் இந்த ஊரு தான். என்னது இந்த ஊரு தானா? உங்களுக்கு எப்படி அந்த பையன தெரியும்? இல்ல மாயா வந்து பார்த்து வச்சுட்டா. மாயா வந்து அந்த பையன வந்து லவ் பண்றா அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே வந்து சண்டைக்குன்னு வந்துட்டாங்க. நம்ப பத்மாவும், பார்வதியும். அது எப்படிங்க? எங்க வீட்ல இருந்துகிட்டு லவ் பண்ணலாம். இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. தனம் வந்து ஃபீல் பண்றாங்க. அச்சச்சோ! மாயா வந்து லவ் பண்றாளா? அப்பாட்ட வந்து எப்படி இதெல்லாம் பத்தி பேசி சம்மதம் வாங்க முடியும்னு தெரியலையேங்கிற மாரி தனம்லேருந்து எல்லாரும் ஜானகி அம்மா வந்து பட்டமா இருக்காங்க. இப்ப நம்ம தங்கச்சி வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட்டிவா பண்ணணுமா? வேணாமா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா இருக்காங்க. காதல்னு சொன்ன விஷயத்துக்கே வந்து ரகுராம் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல சீனுவ தான் வந்து மாயா லவ் பண்றாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா, அப்புறம் அவ்வளதான். உங்களுக்கு அந்த பையன தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும். ஓ எஸ் நல்லாவே தெரியும். அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி முடிஞ்சிருச்சு போ. கிஷோர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நம்ப மாயா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில நம்மள தான் வந்து கன்னா பின்னான்னு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீ வந்ததுலேருந்தே வந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சியோ, திருப்பி அதே மாரி செய்ற. எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்ல. உன் பொண்ணுக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? தாராளமா வச்சுக்க. இந்த குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்க. மாயா இந்த வீட்டு பொண்ணுன்னு நீ நெனச்சேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா வந்து எங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் வந்து நடக்கணும். அப்பனா நாங்க தான் மாப்பிள்ளைய வந்து பார்க்கணும். நாங்க இருக்கணுமா? வேணாமா? நீயே வந்து முடிவு பண்ணி அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில வந்து செம்மையா வந்து 10 ஊருக்கு சேர்த்து கத்துறாப்புல. அந்த இடத்துல நீங்க கத்துறீங்க ஓகே. இது என் பொண்ணோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதில நான் வந்து முழுசா வந்து உரிமை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து உரிமை குடுத்துருக்கீங்க. எல்லாம் ஓகே சந்தோஷம் தான். இருப்பினும் இந்த கல்யாணத்தில எல்லாரும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு அந்த இடத்துல வந்து முன்ன வந்து வைக்கிறாங்க. நம்ப கிஷோரு இத கேட்டோனே, என்னோட முடிவ சொல்லிட்டேன். நாங்க பார்த்த மாப்பிள, இல்ல நீங்க பார்த்த மாப்பிள்ளையா இருந்தா நாங்க வந்து நிப்போம். 21 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அதே திருப்பியும் வந்து இந்த வழக்கத்த இங்க படுத்தாத. அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு, எல்லாரும் வந்து சாப்பிடாம எந்திச்சு போயிட்டாங்க. உடனே ரம்ணி பாத்தி கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. இவன் வந்தப்பயே எனக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்து மூட்ட தான் வந்திருக்கான்னு. கிஷோர் உனக்கு குடுத்த உரிமைய நீ ஓவரா வந்து தப்பான முறையில பயன்படுத்திக்காத. அப்படி ரம்ணி பாட்டி வந்து மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. ஒரு பக்கம் மாயா, சீனு, தனம் இவங்க எல்லாரும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. தம்பி இதுக்கே வந்து பிரச்சனை முடியலன்னா, நீ தான் மாப்பிள. நான் எப்படி தம்பிய சொல்லப் போறேன்? இந்த பிரச்சனைய உன் கையில தான் இருக்கு. நீ எப்படி இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறன்னு கிஷோர் வந்து கேட்கறாங்க. நம்ம சீனு கிட்ட சீனு வந்து ஆடி போயிட்டாங்க. நிச்சயம் வந்து பண்ணணும் மாமா. மாமான்னு கூப்பிடுறதெல்லாம் நல்லா உரிமையா, சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி நீயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணு. அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாவும், கிஷோரும் தனியா வந்து போறாங்க. சீனு கிட்ட என்ன பேசுனாங்க? அப்பன்னா வந்து மாயா சீனுவ தான் லவ் பண்றாங்கிற விஷயத்த வந்து கிஷோர் தெரிஞ்சுக்கிட்டு, கிஷோர் வந்து பேச வந்திருக்காங்கன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சுன்னு, சாருமதி வந்து யோசிக்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்றாங்க இந்த மாரி, "அப்பா கிஷோர் வந்திருக்காங்க. மாயாவோட கல்யாணத்த பத்தி தான் பேச வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. என்னம்மா சொல்ற? மாயாவும் சீனுவும் வந்து லவ் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த அப்பா இருக்கிறப்ப நீ எதுக்கும்மா பயப்படுற? எல்லாத்துக்கும் வந்து நான் உனக்கு உறுதுணையா, துணையா இருக்கேன். நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லி அதிரடி மாசா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ப மகாலிங்கம். ஒரு பக்கம், "என்னப்பா இது? நீங்க வந்து உரிமையா வந்து தைரியமா வந்து பேச வந்திருக்கீங்க. சந்தோஷம் தான். ஆனா சீனு வந்து இன்னமும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கான். எனக்கும் லைட்டா பயமா தான் இருக்கு. மாப்பிள வந்து முடிவ வந்து எடுக்க சொல்லுமா. உன் பக்கம் தான ஆதரவா நிக்கிறாங்க. நம்ம ஒண்ணு சொல்ல போக, அவர் பேக் வந்துட்டாருன்னா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" சீனுவும் வந்து பேசுறாங்க. மாயாவோட விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் வந்து நடக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி நாங்க போனோமா, "என்ன தம்பி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நடக்கிறதெல்லாம் சந்தோஷம் தான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இருப்பினும் வந்து உங்க மேலயும், மாயா மேலயும் இந்த வீட்ல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்கல்ல. அதனால தான் மாயா வந்து சொல்றா. எல்லாரோட சம்மதம் இருக்கணும். நீங்க சொல்லி பார்த்தீங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? முதல்ல சாருமதியும், மகாலிங்கத்தையும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. எல்லாரோட சம்மதத்தையும் நம்ம வாங்கி காட்டுறேன்னு" கிஷோர்